ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலை நினச்சிக்கிட்டு இது ரெண்டில் ஒன்றை தொட சொன்னேன் தானே. பச்சை நிறத்தை தொட்டிருந்தால் நீ நினச்சது நல்லபடியாக நடக்கும்னு அர்த்தம். சிவப்பு நிறத்தை தொட்டால் அதுக்காக நடக்காதுன்னு அர்த்தம் அல்ல. நீ செய்யக்கூடிய விஷயங்களில் சரிவராத சில சிக்கல்கள் இருக்குது. அதை சரி செஞ்சுட்டு அதையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு தான் அர்த்தம். மொத்தத்தில் உன் மன வேண்டுதல் என்ன என்பதை பொறுத்து தான் அது சீக்கிரமாக நிறைவேறுமா காலதாமதம் ஆகுமான்ற விஷயமே இருக்குது. நீ என்ன நினச்சாலும் எதை ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த முறையும் நீ நினச்சதை நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன். ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே கஷ்டமே படாமல் அப்படியே வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக வாழ்ந்துட முடியாது. குழந்தை பிறந்தவனே எழுந்து வேகமாக நடக்கவும் ஓடவும் ஆரம்பிச்சிருதா என்ன? இல்லைதானே. கவுந்து படுக்கவும் குப்புற படுக்கவும் எழுந்து உட்காரவும் தவளவும் அப்புறம் கீழே விழுந்து எந்திரிச்சு நடந்ததுக்கு பிறகுதானே குழந்தை ஓட ஆரம்பிக்குது. அதே போலதான் நீயும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், முன்னேறணும்னா இப்படி பல சோதனைகளை கடந்து வந்து தான் ஆகணும். வைரத்தை உரசினால்தானே பட்டை தீட்டி பளபளப்பாக ஆக்க முடியும். தங்கத்தை நெருப்பில் போட்டாதானே அதை தூய்மைப்படுத்தி அழகான ஆபரணமாக மாற்ற முடியும். அதே போலதான் நல்ல பிள்ளையாகி உனக்கும் சோதனைகளை கொடுத்து உன்னை தெளிவுபடுத்தி உன்னை தைரியமுள்ள பலமுள்ள ஆளாக வலிமையாக மாற்றின பிறகுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். இப்போது புரியுதா? உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேங்கிறது. உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களையும் உதாசீனப்படுத்துபவர்களையும் ஒதுக்கி வைப்பவர்களையும் பற்றி நீ கவலைப்படாத. காலம் கண்டிப்பாக அவர்களுடைய தவறு என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கும். உன்னுடைய முக்கியத்துவத்தையும் உன் நல்ல குணத்தையும் இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் கண்டிப்பாக வரும். நீ எதையும் எதிர்பார்க்காம யாரையும் குறை சொல்லாமல் உன்னுடைய கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதற்குரிய நற்பலனை நீ அடைவாய் என் செல்லமே. உன்னை பரிபூரணமாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கேன். நிச்சயம் உன் பலவீனங்கள் அனைத்தையும் போக்கி உன்னை பலமுள்ள ஆளாக நான் மாற்றி காட்டுறேன். எல்லா சூழ்நிலைகளையும் நீ தைரியமாக எதிர்த்து போராடி சமாளிக்கிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது கூட நீ என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருப்பதால் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருப்பதால் தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கு. எல்லா விஷயமும் எப்போதும் தானாகவே உனக்கு அமைஞ்சிடாது. அதை நீ தான் உனக்காக அமைச்சுக்கணும். வாழ்க்கை எப்போதும் நீ என்ன செய்கிற எதை செய்கிறங்கிறத பொறுத்து தான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கும். வாழ்க்கையை நீ எப்படி அமைச்சுக்கிற, என்னென்ன முயற்சி செய்கிற, எந்த அளவுக்கு இறைபக்தியும் நம்பிக்கையும் வைக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வந்து சேருது. அதனால் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட சிறப்பான வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராகவே நடக்குதே நினச்சி கவலைப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. இப்போது உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் கூடிய சீக்கிரமே உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்ததை போல நடத்தி முடிக்கிறேன். என்னை நம்பியவர்கள் யாரையும் இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என் மேலேயும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்படும் போது கண்டிப்பாக உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். இரவு பகல்னு எப்போது நேரம் கிடைச்சாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ. என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல முழுமையானதாக பிரகாசமானதாக வெற்றி நிறைஞ்சதாக மாறிடும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. என்னை நம்பி வாழும் உனக்கு நீ என்ன செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்வேனேன்னு செல்லவேன். உன்னை ஆட்டுவிப்பவனும் நான் தான். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை படைச்சு உன்னை காத்து கொண்டிருப்பதும் நான் தான். மொத்தத்தில் இந்த உலகத்தின் ஆதாரமாக நானே இருக்கேன். யார் என்னை மனசார நினச்சாலும் என்னை நம்பி வணங்கினாலும் அவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பத்தை வரவிட மாட்டேன். அதன்படிதான் என்னை வணங்கி வாழும் உனக்காகவே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான நல்ல நேரம் வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க தான் வேண்டும். யாராவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும்
வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் கூட அதை பொறுத்துக்கிட்டு கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். நிச்சயம் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். உன் வாழ்க்கையில் அளவு கடந்த கஷ்டம் இருக்கே, துன்பமும் பிரச்சனையும் வாட்டி வதைக்குதுன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்று இரவோடு இரவாக அது அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்கும் வேலையை இந்த வராகி அம்மா செஞ்சு முடிச்சிடுறேன். உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுக்கும். சும்மா உட்காந்துக்கிறவங்களுக்கும் சோர்ந்து போய் சோம்பேறித்தனமாக மூளையில் முடங்கி கிடக்கிறவங்களுக்கும் இந்த வராகி அம்மா உதவி செய்வது கிடையாது. ஆனால் உன்னை போல நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் வணங்கினாலும் அதற்குரிய முழு பலனும் அவர்களுக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். இப்போது கூட நீ எதிர்பார்க்குற ஒரு நல்ல சுபகாரியமான நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கதா வந்திருக்கேன் என் செல்லமே. நல்லதையே நினைக்கிற உனக்கு நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு பொருளை கை தவறி கீழே போட்டோம்னா அது உடஞ்சி போயிடும்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த மனிதர்களுக்கு வாய் தவறி வார்த்தையை போட்டு உடைச்சிட்டோம்னா அடுத்தவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. எப்போதும் நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காம உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், யார் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சு நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது நிச்சயம் உனக்கும் நன்மையைத்தானே தரும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தேய்த்து உனக்கான இன்பமயமான அழகான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீயும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நிம்மதியாக வாழணுன்றதுக்காக தானே இந்த அளவு போராடிக்கிட்டு இருக்க. பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் எந்த விதத்திலும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை புரிஞ்சுக்கிட்டு துணிஞ்சு போராடி வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு. உனக்கென படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது என் செல்லமே. உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ என்னென்னவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் நீ எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்குதுன்னு நீ மனம் வாடி சோர்ந்து போந்திருக்கதை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டங்களை நீக்கி பிரச்சனைகளை நீக்கி உனக்கான நல்லதை செய்யணும்னு இந்த இரவு நேரத்தில் ஓடோடி வந்திருக்கேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சினா தீராத வினையையும் உன் தீர்க்கமான பக்தியின் மூலமாக தீர்த்து காட்டுவேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை பற்றியும் நீ சிறிதும் யோசிக்காதே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்ல வளத்தோடும் செழிப்போடும் நல்லபடியாகவும் நிம்மதியாகவும் நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ கடந்து வந்த கஷ்டமான வாழ்க்கையும் இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த கஷ்டமான வாழ்க்கையும் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன். நான் எப்போதும் உனக்கு வழித்துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் நேர்மறையான நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனக்கான வருமானத்தையும் வரவையும் உயர்த்தி பொருளாதாரத்தில் முன்னேறிய ஆளாக உன்னை வாழ வைக்க போகிறேன். நீ செய்கிற நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றி உண்டாகும். உன் லட்சிய கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் கற்பனையை நிஜமாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். முதல்ல உன் மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்களான பயம், கவலை, கோபம், எரிச்சல், ஆத்திரம், கலக்கம் அத்தனையும் தூக்கி போடு. இனி நடக்க போகிற எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன்.